இன்றைக்கி ஆர்ஓசி பெனால்ட்டிஸ் பார்ப்போம். நேற்று அந்த செமினாரில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியன் கார்பரேட் செக்டார், அதாவது லிமிடெட் கம்பெனிஸ், பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ். பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கோட் பண்ணது, இன்னொன்று அன்லிஸ்டட். இவங்களாம் கம்பெனிஸ் ஆக்ட் பிரகாரம் பண்ணுறாங்களா, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான். இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் இது கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டன் பண்ணுவான். சட்டம் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் பண்ணுங்க அப்படின்னும். பேசிக் இதை ரெண்டாக பிரிக்கிறேன். ஒன்று ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், ஸ்மால் கம்பெனிஸ். இன்னொன்று வந்து லிஸ்டட் கம்பெனிஸ் பெருசு, அன்லிஸ்டட் கம்பெனிஸ் பெருசு, ஆனால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செலாம் வந்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாம் நம்ம ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் தான் பார்க்க போகிறப்போ. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தாலும் தே ஹேவ் டு மெயின்டைன் சர்டன் கம்பல்சரி ரெக்கார்ட்ஸ். அந்த கம்பல்சரி ரெக்கார்ட்ஸ் யாரெல்லாம் வச்சுக்கலையோ கம்பெனிக்கு 50,000 ரூபா பெனால்ட்டி ஃபஸ்ட் டைம். ஒவ்வொரு டைரக்டருக்கும் அந்த கம்பெனியுடைய பெய்ட் அப் கேபிட்டல், டர்ன் ஓவர், அசட்ஸ், இதை மூணுத்தையும் கம்பேர் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் 20,000 ரூபா, 10,000 ரூபா, 5,000 ரூபா ஒவ்வொரு டேரக்டருக்கும். 5 டேரக்டர் இருந்தால் 5 டேரக்டருமே கட்டணும். இதில் நம்ம எங்கே வரோம் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். நம்ம ஆடிட்டில் வந்து ரிப்போர்ட், அடுத்தது ஆடிட் ரிப்போர்ட்டை பார்க்குறோம். ஆடிட் ரிப்போர்ட்டில் ஒரு உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே த கம்பெனி இஸ் மெயின்டைனிங் adequate fixed assets register including location of the fixed assets and the assets have been revalued or not revalued during the year, maybe last 3 years ஏதாவது ஒரு இடத்துல ரீவால்யூவேஷன், எல்லாம் டாக்குமெண்ட் வரும். அதனால் நம்ம இப்போ இனிமேல் வந்து இந்த வருஷத்தில் என்ன சொல்கிறோம், ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்லாம் மெதுவாக தான் வருவான். பட் ஒரே இடத்துல மட்டும் நம்மளை பிடிப்பான். எங்கே பிடிப்பான் அப்படின்னா, AOC 4 MDT 7 பண்ணோம்ல, நீ வந்து லேட்டாக ஃபைல் பண்ணுற, ஒரு 30 நாள் டிலே, 40 நாள் டிலே, 50 நாள் டிலே, அடிஷ்னல் ஃபீஸ் போடுறேன், பண்ணிடுறேன். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அடிஷ்னல் ஃபீஸுன்றது நான் உனக்கு கொடுக்குற கன்செஷன், ஆனால் பெனால்ட்டி வந்து நான் போட்டதை உன்னால் தடுக்க முடியாது. இல்லையா, அடிஷ்னல் ஃபீஸ் கட்டினாலும் நான் பெனால்ட்டி போடுவேன். ஏன் அப்படின்னா, உனக்கு கம்ப்ளைண்ட்ஸ்னு ஒரு டேட்டு கொடுக்கும்போது உன்னால் ஏன்டா லேட் ஆச்சு, நீ வேணால் அப்போ சொல்லு, எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டேன், இல்லை எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லை, கிவ் மீ த ரீசன். இப்போ நம்ம வந்து டிலே இன் ஃபைலிங் ஆஃப் அப்பீல் இருக்குல்ல, அதே சிஸ்டம். If you tell me, maybe if this is the first time, I will permit it. If it is the second time, if there is any reason, I will permit it. But without reason, நான் லேட் ஃபீ கட்டிட்டேன், நீ என்ன கேட்கக்கூடாது சொல்லக்கூடாது. நான் கேட்கறதுக்கு உரிமை உண்டு. இதில் நமக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, நான் ரீசன் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா நீ வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆடிட், நீ மெயின்டைன் பண்ண. ஆனால் இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஆடிட். ரெண்டாவது, ஆடிட்டர் ஷுட் நாட் மெயின்டைன் ஆல் தீஸ் திங்ஸ் எக்ஸப்ட் ஸ்டாச்சுட்டரி ஆடிட். அதனால தான் உனக்கு என்ன சொன்னேன், டிஎஸ்சி இருக்கும்போது என்னுடைய பில்லில் போடக்கூடாது சொல்லிட்டேன். ஏன்னா டிஎஸ்சி இருக்கிறது என்னுடைய தொழில் இல்லை, அவனுக்கு டிஎஸ்சி ஓடும், பட் நமக்கு தொழில் இல்லை. நம்மளுக்கு வந்து ஒன்லி ரிலேட்டட் டு ஆடிட். அக்கௌண்ட்ஸ் கூட எழுதக்கூடாது. அக்கௌண்ட்ஸ் வந்து சாதா அக்கௌண்ட்ஸ் எழுதலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லிமிடெட் கம்பெனிக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் எழுதக்கூடாது. இனிமேல் வந்து அதெல்லாம் வந்து என்னென்னா வேறு கம்பெனியில் வந்துடணும். ஓ கமிங் பேக், என்னென்னலாம் ஃபெயிலியர் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நோட் பண்ணியிருக்கிறதெல்லாம் தேர் இஸ் அன் எரர். எரர்னு இல்லை, தேர் இஸ் அ வயலேஷன், கம்பெனி லா பிரகாரம் வயலேஷன். ஃபெயிலியர் டு ஃபைல் ஆனுவல் ரிட்டர்ன். ஃபைல் ஆனுவல் ரிட்டர்னா பண்ணவே இல்லைன்னு ஒரு காரணம் இருக்குது, கரெக்டான நாளில் ஃபைல் பண்ணல. எப்படின்னா இது 60 days from the date of annual general meeting. அடுத்தது AOC for 30 days from the date of annual general meeting. நான் வந்து லேட்டாக ஃபைல் பண்ணுறேன், லேட் ஃபீ கட்டுறேன், பட் இட்ஸ் அ ஃபெயிலியர். லேட்டாக பண்ணுறது அவங்க வந்து ஒரு கன்செஷன் கொடுத்துருக்கிறதால நான் லேட்டாக பண்ணிட்டேன், எனக்கு பெனால்ட்டி வரக்கூடாதுன்னு உனக்கு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு உரிமை கிடையாது. ஆனால் அவன் வந்து நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஃபைல் பண்ணலைன்னா தென் இட் இஸ் அ சிவியர். அதனால் ஃபெயிலியர் டு ஃபைல் ஆனுவல் ரிட்டர்ன். இது எதுக்கு நம்ம எங்கெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணிருக்கோம்னா, எனக்கு ஆகஸ்ட் மாதம் எண்டுக்குள்ளே எல்லா லிமிடெட் கம்பெனியும் ஓவர் ஆகிடும். ஏன்னா செப்டம்பர் 3ஆம் தேதி லாஸ்ட் டேட் ஃபார் கிவிங் நோட்டீஸ் ஃபார் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங். ஸோ 21 days கிளியர் நோட்டீஸ். டே ஆஃப் சர்விங், டே ஆஃப் ரிசீவிங் எக்ஸ்க்ளூடட். அப்போ என்னது 23 நாள். சாட்டர்டே சண்டே நம்ம கொடுக்கும்போது எதாவது இருந்தால் எக்ஸ்க்ளூடட். டு பி அந்த சேஃப் சைட் 27 நாள் வந்துடுவது. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். செப்டம்பர் ஃபுல்லி ஒன்லி ஃபார் சென்டிங் த நோட்டீஸ் அண்ட் அதர் திங்ஸ் ஸ்டாச்சுரி பிரகாரம் நம்ம கொடுக்கலாம். சில சமயத்தில் என்ன ஆகும், ஷார்ட் டேஸ் நோட்டீஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி தான் முடியும், அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் போய் அப்ரூவல் ஆகும், அதுவும் டாக்குமெண்டேஷன். அதனால் கூடிய மட்டும் நம்ம ஆகஸ்ட்டில் முடிச்சா தான் வர முடியும். அதனால் லெட் அஸ் ஆல் கியர் அப் ஃபார் பிஃபோர் ஆகஸ்ட். எல்லா லிமிடெட் கம்பெனியும் போட்டு முடிச்சு விட்டுருவோம். அதில் வந்து கவி மட்டும் ப்ராப்ளம் வரும். கவி இது இந்த வருஷம் எம்பசைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அது எல்லாத்தையும் அனுப்பணும் அவங்களுக்கு. அட்லீஸ்ட் இந்த வருஷமாவது கியர் பண்ணணும். எப்போதும் லேட் பண்ணுறோம். திடீர்னு 2 லட்சம் ஃபைல் போட்டால் என்ன பண்ணுறது, 3 டேரக்டர் 50 கம்பெனி 1 லட்சம், 2,50,000 ரூபா. அதனால் இப்போவே நம்ம சொல்லிடலாம். ஏன்னா வி ஹேவ் டைம், இப்போவே சொல்லிடலாம். உனக்கு வந்து இன்கம் டேக்ஸில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்கன்னா கம்பெனிஸ் ஆக்டில் அது அப்ளை ஆகும்னு சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. இது வேறு அது வேறு. நீ அந்த ஆக்டுக்கு நீ என்ன வேணால் பண்ணு, இந்த ஆக்டுக்கு எனக்கு ஃபைனலைஸ் பண்ணி கொடு. அப்போது இட் இஸ் வெரி எசென்ஷியல் தட் கம்பெனிஸ் ஆக்ட் முதல்ல டியூ டேட் வந்ததுன்னா அதுக்குள்ளேயுமே நீ ஆடிட் கிரெடிட் எல்லாமே முடிச்சிடணும். டேக்ஸ் கட்டுறது வேணால் நீ அப்புறம் வேணால் பண்ணிப்பாங்க. அஃப்கோர்ஸ் இன்ட்ரெஸ்ட்லாம் போய் பே பண்ணணும். அதனால் இது வந்து இப்போது நம்ம நாளைக்கு உட்காந்தோ இல்லை எப்போ நம்ம நாளைக்கோ எப்போ பண்ணணுமோ எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து எல்லா ப்ரைவேட் கம்பெனிக்கும் தே ஹேவ் டு மெயின்டைன் லிஸ்ட். ஏன்டா மெயின்டைன் லிஸ்ட்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் போய் ஒருத்தர் போயிருக்காரு, ஆர்ஓசிலேருந்து போர்டு இல்லை ஒன்றும் இல்லை, போய் போய்ட்டு அந்த கம்பெனி எங்கே இருக்குதுங்க
ஸோ இங்கே தான் சார் இருக்குது அப்படின்னா எங்கே இருக்குது அவர் பெட்ரூமை காமிச்சது இங்கே தான் சார் நான் ஆப்ரேட் பண்ணுவோம் இந்த ஹாலில் தான் போர்டு இல்லை. அதனால் அவன் எப்படி போடலாம்னா தே ஹவ் சென்ட் அ நோட்டீஸ் டு த கம்பெனி. அது நேராக போஸ்ட் என்ன பண்ணுவான், போர்டு இல்லைல்ல நேராக ரிட்டர்ன் பண்ணுவான். நம்ம அட்டாஸ்குள்ளே போட்டுருக்காங்க, ஏன் ஒரு நோட்டீஸ் வந்து பேங்க்லேருந்து வந்தது, அந்த போஸ்ட் பண்ணுக்கு தெரியும் இங்கே தான் அட்டாஸ் இருக்குன்னு, ஏன் போர்டு இல்லை அப்படின்னு. இது போர்டு இருந்தால் தான் அவங்களுக்கு டெலிவரி பண்ணணும்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சதுனால கொடுத்துருக்காங்க. அதே ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் அர்த்தம் கொடுக்க மாட்டாங்க. யூ ஹேவ் டு சே தட் திஸ் கம்பெனி இஸ் ஃபங்க்ஷனிங். அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தருக்காரு, அவர் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போவார். அதனால் அந்த கம்பெனி போய் திரும்பி வந்ததுனால ஆர்ஓசிலேருந்து ஒருத்தர் போகிறாங்க இல்லைன்னு. தே ஹவ் பீன் லெவிட் பெனல்ட்டி ஃபார் நாட் கீப்பிங் த ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இன் அ டெலிவரபிள் ஃபார்ம், கம்யூனிகேஷன் டெலிவரபிள் ஃபார்ம். அதனால் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் போர்டு இருக்கணும். ஒரு போஸ்ட் போட்டால் போய் சேரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு போஸ்ட் அவங்களுக்கு போடணும், போய் திரும்பி வருதா இல்லை போய் சேருதான்னு. அதனால் இதெல்லாம் வந்து வி ஹேவ் டு செக்அப். நான் ஏன் செக்அப் அப்படின்னா த புக்ஸ் ஆர் மெயின்டைன் அட் தி ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ். ஏன்னா நீ அங்கே தான் போய் ஆடிட் பண்ணுறேன். நீ சும்மா இங்கே உட்காந்து எல்லாத்தையும் ஆடிட் பண்ணி கவித்து போட்டு ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸே இல்லைன்னா அடுத்த கல்வி நம்மகிட்ட வருவா, எங்கேயா ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸை சொல்லு. அதனால் மோர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் ஆடிட்டர் ஷுட் விசிட் த பிளேஸ் அண்ட் கீப் அன் அவேர்னஸ் தட் தே ஷுட் மெயின்டைன் ஆல் தீஸ் திங்ஸ். அதனால் எல்லாருக்கும் முதல்ல மெயில் போடுங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணி எல்லாம் ஒன்றா போட்டுடலாம். இது அவங்களுக்கு என்ன மாதிரி யூஸ் ஆகுதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கலாம், அதோட ஒரு 10 அட்ஜூடிகேஷன் ஆர்டர், கேஸ்லாம் சொல்லக்கூடாது, அட்ஜூடிகேஷன் ஆர்டர். இது குவாசி ஜுடிஷியல். அங்கே வந்து ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துருக்காங்க. ஒரு சிலதை இப்போ எடுத்துருக்கேன், மற்றதை நம்ம அப்புறம் எடுத்துக்கோம். அதுக்கப்புறம் பெனால்ட்டினா என்ன அப்படின்னு பார்ப்போம். அங்கே தான் நம்மளுடைய ரோல் இருக்குது, ஹெவி பெனால்ட்டி. அதனால் டெஃபினெட்லி அந்த பெனால்ட்டி அவங்களுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம எஜுகேட் பண்ணிட்டோம்னா ப்ராபப்ளி ஒரு 2-3 விஷயத்தில் நம்ம வந்து தப்பிச்சு விட வந்துடலாம். நான் ஃபைலிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். நான் ஃபைலிங் இன்க்ளூட்ஸ் டிலே இன் ஃபைலிங். கரெக்டாக அந்த நாளில் பண்ணோம். எவ்வளோ கூட நம்ம கீரை பண்ணுமோ அவ்வளோ கீரை பண்ணோம். லிமிடெட் கம்பெனி ஏன் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு 1956 கம்பெனிஸ் ஆக்டில் இப்போ இருந்தாலும் எப்போ வந்து இந்த ப்ராப்ளம் ஆர்ஓசி எடுத்துருக்காருன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கூட தகராறு, டைரக்டர்ஸ் கூட தகராறு, சப்ளையருக்கும் கம்பெனிக்கும் தகராறு, டெட்டார்ஸுக்கும் இருக்கும் தகராறு. இந்த தகராறு வந்து கம்ப்ளைண்ட் போனது தான் எடுத்துருக்கான் கூடிய மட்டும், மற்றெல்லாம் எடுக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தா எல்லாம் வந்து சிக்கலாக இருக்குது. கார்பரேட் செக்டாரே வந்து நாட் மானிட்டர்ட். கம்ப்ளைண்ட்ஸ் இன்கம் டேக்ஸில் கம்ப்ளைண்ட்ஸ், இந்த ஜிஎஸ்டியில் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அது மாதிரி இல்லை. இப்போலாம் தே ஆர் டேக்கிங் இட் அப். தேர் இஸ் a வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. அது என்ன நான் போக உங்களுக்கு சொல்கிறேன். டிலே இன் ஃபைலிங் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் எங்க எத்தனை நாள்? They have to open a bank account, put that money over there, paid up capital money, give a proof. If there is a delay in commencement, 10,000 15,000 ஃபைன். கம்பெனிக்கு ஃபைன். என்ன டேட் சொல்கிறேன், நீ 30 நாள் நினச்சிட்டு அது 15 நாளாக இருக்க போகுது. அது இந்த கோஆபரேட்டில் போட்டு வித்தின் வாட் டேட் வி ஷுட் கமென்ஸ், வி ஷுட் ஃபைல் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வித் ஆர்ஓசி INC 20A. நாளைக்கு பாரு இந்த இம்பாக்ட். அப்புறம் கடைசியில் வருவாங்க, இவர் என்ன சொல்லுவார், ஆனந்த் நீங்கள் தானே சொல்லணும், எனக்கு 25,000 பெனால்ட்டி ஆச்சு அப்படின்வாரு. கிவ் தான் மெயில் போட்டுரு. பட் இஃப் தே டோன்ட் கம் லீவ் இட். நீ ஃபோன் பண்ணி சொல்லலாம், கிவ் பண்ணி சொல்லல, போட்டால் போடுவாங்க. ஃபோன் பண்ணலாம் சொல்ல முடியாது. ஒரு தடவை கத்தச்சிக்கு சொல்லிவிட. டைரக்டர் ரிலேட்டட், இது ஜென்ரலாக டைரக்டர் ரிலேட்டட். நான் ஃபைலிங் ஆஃப் DRP எல்லா டைரக்டருக்கும் EKYC போட்டுருந்தோம், DRP போட்டுருந்தோம் வித் இன் த பர்டிகுலர் டைம். அதில் யாரெல்லாம் வந்து டைரக்டர்ஸ் ரிமூவல், ஃபெயிலியர் டு ஹோல்ட் போர்ட் மீட்டிங், இது ரொம்ப AGM நம்ம வந்து இதில் போட்டுடுறோம், கண்டக்டட் போட்டுறோம். ஆனால் போர்ட் மீட்டிங் யார் பார்க்குறது? 4 போர்ட் மீட்டிங்ஸ் இன் அ இயர். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒரு போர்ட் மீட்டிங். போர்ட் மீட்டிங்கில் என்ன மினிட்ஸ் இருக்குது, ரீசன் இருக்கா? அட்லீஸ்ட் இப்போது எழுதணும். நம்ம யூ ஹேவ் டு கீப் ஃபார் 8 இயர்ஸ். 25-8 வருஷம் முடியுதுன்னு வச்சுக்கோ. 17 ஆரம்பிக்கணும். நடுவில் கொரோனா வேலை வருது. சரி, கொரோனா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, ரிலேட்டட் இருப்பாங்க, கொரோனாவில் வீட்டில் தான் இருக்காங்க, அதனால் போர்ட் மீட்டிங் போட்டுடலாம். இது அவங்களுக்கு சொல்லணும். இருக்கா? பிரவீன் செய்கிறாரா? அவர் செக்ரட்டரி ஆடிட் எதாவது பண்ணுறாரா பிரவீன்? இல்லை, நீ இப்போ என்ன பண்ண, இதெல்லாம் நாளைக்கு சொல்கிறேன். எல்லாம் உட்காந்து எல்லாருக்கும் அடிச்சு விட்டுரு. அவன் சொல்கிறான் ஆர்ஓசி விடவே போகிறது இல்லை, வரப்போகிறான். அவன் வந்து பார்த்துறான் எப்படியோ கண்டுபிடிச்சிடலாம். அவன் இது ஒன்று சொல்கிறேன், எப்படி கண்டுபிடிக்கிறான், அவங்ககிட்ட இருக்கிற பேப்பர் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து லெட்டர் போடும்போது என்ன இது அப்படின்னா அங்கேயும் திரும்பி வந்துடுது. திரும்பி வந்தால் சந்தேகம், உடனே ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சு என்ன பண்ணால் ஒன்று ஆரம்பிச்சு கம்பெனி இருக்கான்னு மட்டும் பார்க்கல. அவன் போகிற நேரத்தில் போஸ்ட்மேன் கூட தப்பு பண்ணியிருக்கலாம். உள்ளுக்குள்ள வந்து கிவ் மீ த ரிஜிஸ்டர்ஸ், நீங்கள் என்னென்ன ரிஜிஸ்டர் வச்சிருக்கீங்களோ அதை கொடுங்க இன் ரிலேஷன் டு கம்பெனிஸ் ஆக்ட். சார் உங்களுக்கு என்ன ரிஜிஸ்டர் சார் வேணும்? இல்லை ஆடிட் ஆஃபீஸ் இருக்கிறேன், யூ ஹேவ் டு மெயின்டைன். அதனால் சொல்ல ஆடிட் ஆஃபீஸே இதுமாதிரி கண்காணிக்கிறதுக்கு கை காட்டுறது அர்த்தமே இல்லை. உங்ககிட்ட இருக்கிற ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் மெயின்டைன். நான் டிஸ்க்ளோசர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை டைரக்டர்ஸ் ரிலேட்டட் பார்ட்டி. நம்ம வந்து ஒரு டைரக்டருக்கு சொந்தக்காரனா இல்லையா உங்களுக்கு எப்படி தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? போன வருஷம் சொந்தக்காரர் சார், இந்த வருஷம் சொந்தக்காரர் சார், எனக்கு அவனுக்கு தகராறு அப்படின்னா சொல்ல முடியாது. அதுக்கு என்ன சொல்கிறான், எவ்ரி டிரான்சாக்ஷன் வித் a related party. Who is a related party? அப்புறம் சொல்கிறேன். எவ்ரி டிரான்சாக்ஷன் வித் a related party should be recorded in the minutes of the board before the transaction.
இதெல்லாம் நான் எதில் மனசில் வச்சு செய்கிறேன் அப்படின்னா இந்த கவி குரூப் வச்சு தான் செய்கிறேன். ஏன்னா விடுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, டோன் ஓவரில் வளர்றாங்க. நாளைக்கு பிரச்சனை ஆச்சுன்னா முதல்லேருந்து எட்டாலும் வச்சுக்கோ, நம்மளும் அதை மாட்டுவோம். ஏன் அதை பார்த்தோமா? நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட் பண்ணுறோம், ஃபிக்ஸட் அசஸ் லீஸ்ட் அசஸ்ன்றான். லீஸ்ட் அசஸ் எங்கே இருக்குன்னு தெரியல, எவன் வச்சுருக்கான், கன்ஃபர்மேஷன் இல்லை. அப்போது டஸ் இட் எஃபெக்ட் த ட்ரூ அண்ட் ஃபேர்? நான் சொல்ல ஒரு 40 லட்ச ரூபா வந்து கண்டெய்னர் வந்து கப்பலில் போயிட்டு சேரலாம். எந்த கப்பல் தான் எவன் போச்சு, அது ஈராக் வாழும்போது போச்சா இது? அதனால் தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் விச் யூ ஹேவ் டு டைட்டில் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இட் இஸ். ஆனால் இந்த இதை நம்ம பார்த்துட்டோம்னா யூ கேன் டூ அதர்ஸ் ஆல்சோ. ஸ்லோவாக இது பண்ணலாம், ஸ்கேலப் பண்ணிடலாம். ஃபெயிலியர் டு மெயின்டைன் ஸ்டாச்சுட்டரி ரீசன், பின்னாடி சொல்ல ஸ்டாச்சுட்டரி ரைட்டர்ஸை, இதெல்லாம் வந்து அந்த டிரான்சாக்ஷன் இருக்கோ இல்லையோ கம்பெனி தொடங்கலேருந்து யூ ஹேவ் டு ஹேவ் த ரிஜிஸ்டர். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார் த இயர் 24-25 தேர் ஆர் நோ டிரான்சாக்ஷன் இன் தி ரெஸ்ட். ஒரு உதாரணம் சொல்கிறேன், டிபென்ச்சர்ஸ். அது டிபென்ச்சர்ஸ், நீ டிபென்ச்சர்ஸ் வந்து உனக்கு கிடையாது. டைரக்டர் ஆஃப் ஃபாரின் இன்ட்ரெஸ்ட், ஃபாரின் டைரக்டர்ஸ், ஃபாரின் ஷேர் ஹோல்டர்ஸ், அதுவும் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த ரிஜிஸ்டர் இருந்து தேர் ஆர் நோ டிரான்சாக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் திஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு நீ சொன்னால் தான் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா ஆடிட்டர் வந்து டெய்லி உட்காந்து என்னென்ன டிரான்சாக்ஷன் செக் பண்ணுறது கிடையாது, அவனால முடியாது. அதனால் தே ஹாவ் டு கோ பை த ரெக்கார்ட், தே ஹாவ் டு ரெக்கார்ட் இட். அந்த ரெக்கார்டெலாம் வச்சுக்கணும். அது என்னென்ன ரிஜிஸ்டர் நான் சொல்கிறேன். டிபென்ச்சர்லாம் நான் இஷ்யூ பண்ணுறது இல்லைன்னா கூட ஒரு டிபென்ச்சர் ரிஜிஸ்டர் ஒரு சின்ன அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கோ கண்டென்ட் தான் போகிறோம். இட் கேன் பி மெயின்டைன் எலக்ட்ரானிக்கலி ஆல்சோ பட் சீரியலி நம்பர்ட் அண்ட் அப்டேட்டட். அதுக்கப்புறம் கடைசியாக என்ன அப்டேட் பண்ணுறோம், அப்டேட்டட் ஆஸ் ஆன் அந்த டேட்டா பண்ணணும். அதை அப்படியே காப்பி பண்ணணும். சப்போஸ் அடுத்த வருஷம் ஒன்றும் டிரான்சாக்ஷன் இல்லை, அப்டேட்டட் ஆஸ் ஆன் அடுத்த வருஷம். அப்போனா பழைய வருஷத்தை டேட்டா மாற்றக்கூடாது. யூ ஹேவ் டு காப்பி இட், கீப் இட் அஸ் ரெக்கார்ட். அகைன் காப்பி இட் இஃப் தேர் இஸ் நோ டிரான்சாக்ஷன், கீப் இட் அஸ் ரெக்கார்ட். ரீஸ்டாக் சார்ஜஸ், நம்ம வந்து பேங்க்கில் லோன் வாங்குறோம், இல்லை என்ன என்பிஎஸ்சி கிட்ட பேங்க்கில் லோன் வாங்குறோம். அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு லோன் கொடுத்தான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணுவான். சப்போஸ் அசையா சொத்து இல்லை, அது மட்டும் போதாது, கம்பெனிஸ் ஆக்டில் ரீஸ்டாக் சார்ஜஸ்னு இருக்குது, அங்கேயும் ரிஜிஸ்டர் பண்ணணும். யாரெல்லாம் வந்து பேங்க்கில் லோன் வாங்குறாங்களோ இல்லை என்பிஎஸ்சியில் லோன் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் கேட்டுருங்க, சார் தெர் இஸ் அ சார்ஜா, எங்கேயாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா, அடமானம் போட்டு, அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, மொத்த அடமானம் இருக்குது, ஈக்குவிட்டி டைட்டில் இருக்குது ஒன்று இருக்குது, சின்னது அது, ஆனால் அது ரெக்கார்ட் ஆவாங்க. அதுவும் இருந்துன்னா அது ஒரு லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் சார்ஜஸ் கிரியேட் பண்ணணும். யாருக்கும் தெரியலன்னா கூட இது ஒன்றும் சார்ஜஸ் பெருசு இல்லை, ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் பண்ணிடலாம். நீங்கள் சப் ரிஜிஸ்டர்ஸில் இருக்கணும், பணம் கட்டணும், ஆர்ஓசி ஃபீஸ் ரொம்ப கம்மி. இட் இஸ் ஒன்லி ரெக்கார்டிங் ஆஃப் எ சார்ஜ் ஆஃப் தி அசெட்ஸ் ஆஃப் த கம்பெனி. அது வந்து அசெட்ஸ்னா மூவபிள் அசெட்டாக இருக்கலாம், இமூவபிள் அசெட்டாக இருக்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஃப்ளோட்டிங் ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்குல்ல, அதில் கூட இருக்கலாம். ரிஜிஸ்டர் ஆஃப் டைரக்டர்ஸ் அண்ட் கீ மேனேஜீரியல் ப்ரொஃபஷனல், யாரெல்லாம் டைரக்டர், ஒவ்வொரு வருஷமும் யார் டைரக்டர், எப்போ அவங்க உள்ளே வந்தாங்க, எப்போ அவங்க வெளியில் போகிறாங்க, வெளியிலே போகல ஸ்டில் கண்டினியூயிங். கீ மேனேஜர் ப்ரொஃபஸர், கீ மேனேஜர் ப்ரொஃபஷனல் யாருன்னா பெரிய கம்பெனியாக இருந்தால் சிஎஃப்ஓ இருப்பான், ப்ரொடக்ஷன் ஆஃபீஸர் இருப்பான், நிறைய ஒரு முக்கியமான இடத்துல எல்லாம் இருப்பான், சிஸ்டம் ஆடிட்டில் சிஸ்டம் ஆஃபீஸர் இருப்பான், யாரெல்லாம் கீ மேனேஜர் இருப்பான். இவங்களெலாம் யார் முக்கியமான இடத்துல இந்த கம்பெனியில் இருக்கிறவங்க. ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனினா டைரக்டர்ஸ், அவங்க 2 பேர் தான். வேறு யாராவது மேனேஜர்னு அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஃபண்டு ஃபைனான்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருந்தாங்க, எங்களுக்கு வேலை நீங்கள் சைன் பண்ணலாம், செக்கில் சைன் பண்ணலாம், பேங்க்கில் நீங்கள் வந்து பேசலாம், இல்லை பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணலாம், பேங்கிங் ஆப்ரேஷனுக்கு இருக்கும். அதெல்லாம் இருந்தால் அது யாராவது கீ மேனேஜர் ப்ரொஃபஷனல். எதுக்கு இந்த கீ மேனேஜர் ப்ரொஃபஷனா, இவங்களுடைய ரிலேட்டிவ் கூட எந்த டிரான்சாக்ஷன் நடந்தாலும் அது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன். ஒரு உதாரணத்துக்கு கவி குரூப் எடுத்துப்போம், யாரோ ஒருத்தர் குருவே ஒரு மேனேஜராக அப்பாயின்ட் பண்ணுறாரு, நீ பார்த்துக்க ஃபைனான்ஸ், நீ தான் பார்த்துக்க. குருவுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ரிலேட்டட் பார்ட்டி, ஏன்னா இஸ் கீ மேனேஜர் ப்ரொஃபஸர். குருவனுடைய பிரதிலாவுடைய ஒரு கான்ட்ராக்ட், ஏதாவது சப்ளை ஆஃப் கூட்ஸு, சப்ளை ஆஃப் சேல் ஆஃப் கூட்ஸு ஏதாவது இருந்தால் அந்த இது வந்து மென்ஷன் பண்ணணும் நம்ம. ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்ன சொல்கிறேன்னா, இஃப் இட் இஸ் அந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆன் ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைசிங் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் அப்படிங்கிறான், யூ டோன்ட் நீட் டு ரிப்போர்ட்றான். ஆனால் ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைசிங் எப்படி டீல் பண்ணுவேன், அவங்க என்ன மாதிரி டிரான்சாக்ஷன் இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கண்டெய்னர் 1,60,000 என் பிரதிநிலா சார் கொஞ்சம் கன்செஷன் பண்ணுங்கள், 1,20,000 ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோசர் நம்மளால் முடியுது. ஆனால் இதே வந்து அவர் ஏஜென்ட்டாக வச்சு ஒரு 100 கண்டெய்னர் இருக்கிறாங்க, எது ஆர்ம்ஸ் லென்த் எது ஆர்ம்ஸ் லென்த் இல்லை தெரியாது நமக்கு, வீக்கெல்லாம் சிட் ஆன் ஜட்மெண்ட். அதனால் என்ன பண்ண, ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோசர் போட்டு விட்டுரு, அது ஆர்ம்ஸ் லென்த்தா இல்லையா அப்படின்னு அதை அப்புறம் பார்த்துக்கலாம். சில டெக்னிக்கல் மேட்டர்ஸ்லாம் நம்மளால் டிசைட் பண்ண முடியாது, டைம் இஸ் வெரி வெரி ஷார்ட், அந்த மாதிரி நாலேஜும் நமக்கு இல்லை. அவங்க கேட்டால் பண்ணுவாங்க, இதெல்லாம் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், 100க்கு மேலே வாங்கினா 10% டிஸ்கவுண்ட், 50க்கு மேலே வாங்கினா 5% டிஸ்கவுண்ட் வாங்க, அது யார் தெரியும் நமக்கு. நம்ம உட்காந்து எல்லா டேட்டாவும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி எதெல்லாம் 5% எதெல்லாம் டிஸ்கவுண்ட் அது யாருக்கு விற்றாங்க, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோசர் மட்டும் போட்டு விடலாம், யார் எந்த ரிலேட்டட் பார்ட்டியாக இருந்தாலும் வைக்கலாம். இந்த ரிலேட்டட் பார்ட்டி டிஸ்க்ளோசரில் 3 முக்கியமான விஷயம் இதெல்லாம் வைக்க சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா டெஃபினெட்லி நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம எம்ப்ளாயிலாம் கொடுக்குறோம்ல, சேலரிலாம் கொடுக்குறோம்ல, அது அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே ரிலேட்டிவ் பார்ட்டி, சேலரி ரிலேட்டட் பார்ட்டி. ஆனால் இந்த வருஷத்துலேயே கூப்பிட்டு கொஞ்சமாக அப்டேட் பண்ணுவோம் நம்ம. ரிஜிஸ்டர் ஆஃப் டைரக்டர் ஆஃப் கீ மேனேஜிங் ப்ரொஃபஷன், சேஞ்ச் இந்த ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் நாட் ரிப்போர்ட்டட். இந்த சேஞ்ச் ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்னா என்ன அப்படின்னா, சேஞ்சாக கூட இருக்கலாம், லெட்டர் போட்டு திரும்பி வந்ததுன்னா ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இல்லைன்னு தான் அர்த்தம்.
உனக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸு ஆலோசிக்க. அதனால் இப்போ எல்லா கம்பெனியும் அது மாதிரி இருக்கா? இல்லைன்னா வந்து 25,000 பெனால்ட்டி ஒவ்வொரு டேரக்டருக்கும், அட்லீஸ்ட் 10. அடுத்தது பெனால்ட்டி ப்ரொவிஷன்ஸ் நான் அமௌண்ட்டே சொல்கிறேன். ஏன்னா அமௌண்ட் சொல்லாதான் சீரியஸ்னஸ் தெரியும் நமக்கு. இது எல்லாத்துக்கும் வந்து அட்ஜுடிகேஷன் ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டரை நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன், எடுத்து ஹைலைட் பண்ணுறேன். எதனாலும் அவன் போட்டான் கரெக்டாக போடுறான். இந்த கேஸை இதுக்காக எடுத்திருக்கேன், இந்த செக்ஷன் இது சொல்லுது, இந்த கம்பெனி இதை வைலேட் பண்ணியிருக்கு, நான் இந்த கம்பெனிக்கு வந்து சான்ஸ் கொடுத்தேன். என்னென்ன அவுட் இஃப் வாண்ட் டிஃபெக்ட் நான் தப்புன்னு சொல்கிறேன் இந்த செக்ஷன் பிரகாரம். நீ இல்லைன்னு சொல்றியா, கூட எனக்கு சப்மிட் யுவர் செல்ஃப். தென் வாட் இஸ் த ரிசல்ட்? நீட்டாக போட்டிருக்காங்க. இதை அப்படியே நம்ம எடுத்து நம்ம கன்வே பண்ணுறது சிம்பிளாக கன்வே பண்ணணும். அதுதான் நம்மளுடைய சாமர்த்தியம். இன்றைக்கி நான் எதிர்பார்க்கல, இன்றைக்கி நான் கம்யூனிகேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் அவங்க வரட்டும், அதுக்குள்ளே நம்ம எல்லாம் தயாராகிடும். அடுத்து நீங்கள் எல்லாம் எப்படி தயாராக போகிறீங்க உங்களுக்கும் சேர்த்து. அவுட் டு 8 மினிட்ஸ் ரொம்ப கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆள் தகுந்த மாதிரி மாற்றி வச்சு தான் எப்படி பார்ட்னர்ஷிப் டீட் போடுறோம் அதே மாதிரி தான். ஆனால் டேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் 8 நாளைக்கு கூட போடணும். 5 நாளைக்கு மேலே நீ வந்து போர்ட் மீட்டிங் இட்ஸ் வைலேஷன் ஆஃப்லாம். 30 நாளைக்கு மேலே போட்டுனா வைலேஷன் போது மறந்துட்டோம் அப்படின்னா, இல்லை 6 போடுறதுக்கு 7 5 போடுறதுக்கு 6 போட்டாலும் அவுட். நம்ம ரெக்கார்ட் வச்சு பிடிச்சிருவாங்க. அதனால் அது கொஞ்சம் பார்த்து நம்ம செய்யும். இட் இஸ் வெரி குட் ஒர்க், வெரி குட் ஒர்க். ஹவு டு நோ த லா. நீங்கள் வந்து மினிட்ஸ் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா லா பிரகாரம் போனீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு தெரியப்படுது. கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆர் வெயிட்டிங் இன் விங்ஸ். எல்லா கம்பெனி செக்ரட்டரி கூட வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா இது ஆட்டோமேஷன். பைலட் வச்சு ஆட்டோமேட் பண்ணினா போதும், உனக்கு கிட்டு எல்லாம் சொல்லிடும். இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேரே இருக்குது. பட் நம்ம இருக்கிறதுக்கு கொஞ்சம் பார்த்துக்கலாம். நம்மளை இதுவே வச்சு பண்ணிடலாம். நம்ம சேஞ்ச் இந்த டேரக்டர் சார் கேன் பி நாட் ஃபைட். சார் டேரக்டர் ரிசைன் பண்ணிட்டாரு, ஆனால் நாங்கள் ரிசைனேஷன் அக்செப்ட் பண்ணல, எங்களுக்கும் அவங்க தகவல் இருக்குது, பணம் செட்டில் பண்ணோம். அவர் கொடுத்துட்டார் 3 மாதத்துக்கு முன்னாடி. நீங்கள் வந்து போடும்போது டேரக்டர் ரிசைன் 3 மாதத்துக்கு முன்னாடி, டேட் ஆஃப் ரெசிக்னேஷன், டேட் ஆஃப் அப்லோடிங் த ஃபார்ம் 3 மாதம் கேப்பு. அவர்கிட்ட கேட்பான் எவ்வளோ ரேட்டு? 25,000 பெனால்ட்டி. கம்பெனிக்கு 25, டேரக்டருக்கு 10 2 டேரக்டர் தான், 3 டேரக்டர் தான் 10 30. ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்டேஷன். அதனால் மோர் தேன் எனிதிங் எல்ஸ். ஆனால் நம்ம செய்யக்கூடாது, ஏன்னா நம்ம ஆடிட்டர் இருக்கிறதால அதர் டீம் வில் டூ இட். ரெண்டாவது, இந்த ஃபீஸை நம்ம வாங்கக்கூடாது, என்னுடைய பேரில் வரக்கூடாது, பிஎஸ்சிலாம் போடக்கூடாது. பிஎஸ்சி போட்டால் எம்பேல பிஎஸ்சி போடக்கூடாது. ஏன்? கம்பெனியில் வந்து என்னுடைய ஸ்டாச்சுரி ஆடிட்டை தவிர்த்து நான் எதுவும் வந்து செய்யக்கூடாது, அக்கௌண்ட்ஸ் கூட எழுதக்கூடாது. அதனால் இன்னொரு டீம் நீங்கள் எல்லாம் செய்யணும், எல்லாம் ரெடியாக. பட் இக்கல் கோ இதுவும் செய்யலாம், நீங்கள் அதுவும் செய்யலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம எந்த கம்பெனி வந்தாலும் அவங்களுக்கு வேண்டியதாக வந்து சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரணும் எடுத்துகிட்டு நம்ம விட்டுணும். ஃபுல்லாக யாராக செய்யணும் ஒருத்தர். இன்க்ரீஸ் இன் ஆத்தரைஸ் கேபிட்டல் நாட் ரிப்போர்ட்டட். நிதி கம்பெனியில் வந்து இன்க்ரீஸ் இன் ஆத்தரைஸ் கேபிட்டல் இருக்குல்ல, ஆத்தரைஸ் கேபிட்டல் பெய்ட் அப் கேபிட்டல் இருக்குது. பெய்ட் அப் கேபிட்டல் என்ன பண்ணாங்க, இவங்க அந்த நிதியில் மெம்பர் வராங்கல்ல, அப்பப்போ ஒரு 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா மேலாங்க. அது வந்து வித்தின் பர்டிகுலர் டைம் யூ ஹேவ் டு அப்ரூவ். நம்ம என்ன பண்ணுறோம், இவங்க வந்து சார் ஒவ்வொரு 10 ரூபாக்கும் நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணேன், நான் கம்பெனி சைட்டுக்கு 1000 ரூபா ஃபீஸ் கட்டுறேன், எனக்கு வந்து 10 ரூபா, என்ன பண்ண முடியும்? அதனால் அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு எஸ்டி அக்கௌண்ட்டில் உள்ள வச்சுட்டு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு ரிட்டர்ன் ஆஃபர் பண்ணுறோம், அட்லீஸ்ட் 4 ரிட்டர்ன். ஆனால் ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, அவங்க அந்த பர்டிகுலர் டேட்டில் மெம்பரா, அவனுக்கு ஷேர் அலாட் பண்ணாத மெம்பர், ஆனால் பணம் வாங்கி வச்சு நீ ஷேர் அலாட் பண்ணாமல் அப்படி பண்ணாலும் அதுவும் கஷ்டம். இது பெரிய தொல்லை. இந்த தொல்லை எப்படி சமாளிப்போம் தெரியல நமக்கு. நிதி கம்பெனி எல்லாமே அப்படி தான் இருக்குது. எல்லாம் 100 ரூபா ஷேரு, 10 ரூபா ஷேரு, 10 ரூபா 100 ரூபா ஆகிட்டு வச்சுங்க. 100 ரூபா ஷேருன்னா இன்னைக்கு 10 வருவான், அன்னிலேருந்து 30 நாள், இன்னொரு 10 நாள் கழிச்சு வருவான், இன்னொரு 30 நாள், எவ்வளோ ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும்? ஆனால் இஃப் தெர் இஸ் எ டிலே பெனால்ட்டி ஜாஸ்தி. அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாருங்க. டிலே இன் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்டே பே பண்ணல, அதான் எஸ்டி அக்கௌண்ட் போட்டு நம்ம என்ன பண்ணால் பே பண்ணியாச்சுன்னு சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் போட்டு நான் அவனுக்கு கொடுத்துட்டு நீ எப்போ வாங்கிக்கோ. ஃபெயிலியர் டு ட்ரான்ஸ்ஃபர் அன்டைம்லி டிவிடெண்ட் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட், அது இந்த வருஷம் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அது ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸ், யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர், எல்லிலேருந்து ஷேர் ஹோல்டர், எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்க, இந்த டீட்டெயில். இதுக்கு வந்து ஒரு காலம் இருக்குது, அந்த காலம் பார்த்தா என்னென்ன டீட்டெயில் நம்ம பண்ணணும்னு நமக்கு தெரியும். அதையும் அடுத்தது சொல்லிடுறோம் நமக்கு. ரிஜிஸ்டர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் பெனிஃபிஷியல் ஓனர், பென் ஃபார்ம். பெனிஃபிஷியல் ஓனர்ஷிப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க பேரில் ஷேர் இருக்குது, ஆனால் அவங்க ஓனர் கிடையாது, இன்னொருத்தர் ஓனர். எப்படின்னா, ஒரு லிமிடெட் கம்பெனி இருக்குது, அது ஒரு கம்பெனியில் ஷேர் வச்சிருக்கு. லிமிடெட் கம்பெனின்றது ஒரு இன்னானிமேட், அது உயிர் கிடையாது, ஏதோ கம்பெனியால் உயிர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அவங்க தான் ரியல் ஓனர்ஸ். இந்த பென் ஒன் ஃபார்ம் வந்து கம்பல்சரியாக ஃபைல் பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னா, மொரிஷியஸில் ஒரு கம்பெனி இருக்கும், அவன் வந்து 20 கோடி ரூபா ஒரு கம்பெனியில் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். கம்பெனி 20 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. கம்பெனி யார் சொந்தம்? அவன் பாகிஸ்தானியாக இருக்கலாம், சைனீஸாக இருக்கலாம், அமெரிக்கன்ஸாக இருக்கலாம், இந்தியாவுக்கு வேண்டப்பட்டவனாக இருக்கலாம், இந்தியாவுக்கு வேண்டப்படாமல் இருக்கலாம், ஹூ நோஸ். அதுதான் பெனிஃபிஷியல் ஓனர் யார், அதுக்கு ஒரு சமாதானம் இருக்குது. இவ்வளோ பர்சன்ட்டுக்கு மேலே ஷேர் அவங்க வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாம் டிக்ளேர் பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிகினிங் பண்ணுறோம். இந்த இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே போகுது. லிமிடெட் கம்பெனியில் நமக்கு இப்போதைக்கு எதெல்லாம் நமக்கு வந்து ப்ராப்ளமோ அதெல்லாம் நம்ம வந்து இம்மீடியட்டாக நம்ம வந்து போடணும். என்னென்ன ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஃபிக்ஸடாக. இப்போ இது வந்து ஜென்ரல் ரிஜிஸ்டர்ஸ். ஆடிட் ரிலேட்டட் ரிஜிஸ்டர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபிக்ஸட் அசட்ஸ் ரிஜிஸ்டர், லோன்ஸ் கிவன் டு பார்ட்டிஸ்,
ரிலேட்டட் பார்ட்டி ஆல்சோ. டெபாசிட்ஸ் given to parties, guarantees given to parties. கேரண்டினா என்ன அப்படின்னா, யாராவது உங்கள் ஒரு கம்பெனி லோன் வாங்குவாங்க, நீ வந்து என்ன பண்ணுவேன், அந்த கம்பெனி லோனுக்கு கேரண்டி போடுவேன். இந்த கம்பெனி கேரண்டி போடும். இந்த கம்பெனிக்கு அதுக்கும் என்ன கனெக்ஷன், ஏன் கேரண்டி போடுறேன், உனக்கு அதுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னா, இந்த கம்பெனியில் டேரக்டரும் அந்த கம்பெனியில் டேரக்டர் ரிலேட்டிவ், அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து யாரால இது சமாதானம் பண்ணணும். ரிலேட்டிவ் இல்லை, யார் அது, அவன் ஒரு சப்ளையர். அவன் சப்ளையர் என்ன சொல்கிறான், சார் நான் ஒரு மிஷின் வாங்க போகிறேன், அந்த மிஷின் வாங்கி அதை ப்ரொடக்ஷன் பண்ணலாம் உங்களுக்கு கொடுத்துறேன். ஆனால் நம்ம கம்பெனியில் பேங்க்கில் என்ன கேட்குறாங்க, இந்த கம்பெனி எனக்கு கேரண்டி போட சொல்லி நான் ஒரு மிஷின் தரேன், நீ அவனுக்கு தான் சப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணுவேன், நீ சப்ளை பண்ணி கொடு, நீ கட்டல அப்படின்னா நான் இவங்ககிட்ட வாங்கிக்கிறேன். பேங்கிங் சேனல் வேறு, இது வேறு. அப்போ என்ன பண்ணோம், எனி கேரண்டி இஸ் கிவன், அந்த ரீசனில் வரணும். எதுக்காக வரணும், யாரை என்ன சமாளிக்கணும், இந்த மாதிரி டீட்டெயில் வந்து கம்பெனி தான் மெயின்டைன் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு போன வருஷத்தில் என்ன டாக்குமெண்ட் நடந்தது, என்ன நம்ம பார்க்குறோம், நம்ம இதெல்லாம் வந்து அதர் தான் ஃபினான்ஷியல் அவங்களுக்கு என்ன அக்ரிமெண்ட் இருக்குது, அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி கொடுத்தாலாம், இல்லை அக்ரிமெண்ட்டை ஓரலாக கொடுத்தாலாம், அந்த கம்பெனியுடைய அக்ரிமெண்ட்டை பேங்க்கில் இருக்கிற ஆர்டரை நம்ம பார்க்க முடியுமா, நம்ம பார்க்க முடியாது. நாட் ஆடிட்டர்ஸ் பார்த்து உனக்கு ஏன் காமிக்கணும். அப்போ எங்கே இந்த சோர்ஸ் டாக்குமெண்ட், இதெல்லாம் கம்பெனி தந்தால் தான் உண்டு. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஐட்டம்னா எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் நீங்கள் வச்சுக்கணும், இந்த ரிஜிஸ்டர் எழுதணும், போடு. நீ அதான் ஒரு தடவை போட வேண்டாம், ஒவ்வொரு வருஷம் போட்டுக்கிட்டே இரு. இன்றைக்காவது அப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு ஏதாவது நமக்கு வந்து ஆர்ஓசியில் வந்து பிடிச்சா வச்சுங்க, ஐயா இது 3வது தடவை நான் கம்பெனி போடுறேன், ஏற்கனவே நான் போட்டேன், வருஷம் சொல்லியிருக்கேன். அதுதான் அந்த ஆடிட் என்ன சொல்கிறாங்க, கீப் தம் இன்ஃபார்ம். உனக்கு தான் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறேன், என்னென்ன அப்டேட் இருக்குன்னு அதை பார்த்துட்டு ஒரு தள்ளி விட்டாலும் இமெயில் போய் உட்காந்துரும். அதை பார்த்து அவங்க வரட்டும், சில சமயம் உடனே வரமாட்டாங்க, லேட் ஆகும். பட் லெட் தம் கம். கவர்மெண்ட் ஆல்சோ நோ சப்போர்ட் இட். இன்றைக்கே எல்லாம் வந்து சரியான அவசியம் இல்லை, முடியவோ முடியாது. இன்றைக்கி 3 வருஷம். அதனால் யாராக இருக்கலாம் நம்ம பண்ணமோ இது பண்ணுங்கள். 2வது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் வந்து இன்கம் டேக்ஸையும் இருக்குது, இதில் கடுமை அதுலேயும் இருக்குது. 3வது MSME டிஸ்க்ளோசர். அட்லீஸ்ட் நாளைக்காவது எல்லாம் வாங்க, அந்த டீட்டெயில் சொல்கிறேன், முதல்ல போட்டு விடுங்க. இது என்னென்னா லீகல் கம்ப்ளையன்ஸ் அவேர்னஸ் கம்யூனிகேஷன். இதான் நம்மளுடைய தலைப்பு, லீகல் கம்ப்ளையன்ஸ் அவேர்னஸ் கம்யூனிகேஷன். இந்த மாதம் 1 போட்டு ஜூலை மாதம் 25, 26 ஒவ்வொரு மாதம் என்னோட போட்டுகிட்டே இருக்கலாம். ஒரு கண்டினியூட்டிக்கு யாராருக்கு என்ன பிரச்சனை, எல்லாருக்கும் வந்து சிசி போடாதீங்க, எல்லாருக்கும் வந்து போட்டுட்டு BCC வேணால் போடலாம். BCC வந்து நார்மலாக போய் சேராது, பார்த்துக்கலாத. ஸோ இது பிகினிங். இதுக்கப்புறம் போன வருஷம் எனக்கு வந்து என்னென்ன கம்பெனிஸ் இதில் இருந்தோ அதை ஒரு தடவை நம்ம ரிவ்யூ பண்ணிவிட்டு இந்த வருஷம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அதுக்கு. ஏன்னா போன வருஷம் டிரான்சாக்ஷன் கிவ் எ பெட்டர் ஐடியா ஆஃப் வாட் இஸ் கோயிங் டு கம் இன் திஸ் இயர். அட்லீஸ்ட் ஒரு 60-70% நம்ம கவர் பண்ணலாம். அது வந்து நம்ம ஆடிட் பிளானுக்கு எப்படி பண்ணலாம், என்ன டாக்குமெண்ட் வாங்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்பெனி ஆக்ட் உனக்கு சின்னதாக கம்பெனி அப்படின்னா வந்து 10,000 போட்ட பெனால்ட்டி 5,000 போடுவான். ஆனால் நான் எனக்கு எக்ஸாம் பண்ண மாட்டான். ஏன் அப்படின்னா வந்து who are the users of the financial statements அப்படின்னா 2ஆக பிரிக்கிறானா. 1, பப்ளிக் யாராவது இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் கோட் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. அன்லிஸ்டட் கம்பெனி இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, நான் இருக்கேன் சார், நான் இந்த கம்பெனியில் டேரக்டராக இருக்கேன், இந்த கம்பெனி நல்லா ஓடுது, இதான் பேலன்ஸ் ஷீட்டு, நீங்கள் வந்து எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து வருஷம் ஒரு 12% மினிமம் தரேன், ரைட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என்னை பார்த்து உண்ணுத்தேன். இதெல்லாம் ஃப்ரெண்டு, பேப்பரில் அட்வர்டைஸ் பண்ணலாம் கிடையாது. இப்போ அந்த மாதிரி கம்பெனி எடுக்கும்போது நான் என்ன பார்க்கணும்னா, who are the list of shareholders, அவங்க எங்கே இருக்காங்க, ரிலேட்டட் பார்ட்டி. அவங்க பார்த்துட்டு if they are not related party then he is holding the பப்ளிக் பண்ணின்னு சொல்ல முடியாது, செலக்டட் பப்ளிக் பண்ணி. செலக்டட் தான் என்னன்னா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இதில் பப்ளிக், அவங்க பப்ளிக் தான். அதனால் என்ன பண்ணால் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தால் பெனால்ட்டி ஜாஸ்தி. ஏன்னா ஊரா மரத்தை வச்சிருக்கல, உன்னை நம்பி தானே கொடுத்துருக்காங்க. இது ஒரு கன்சிடரேஷன். பப்ளிக் லிமிடெட் கம்பெனி கோட்டட் கம்பெனி இருக்குது, ஏன்னா ஊரா மனம் கையில் இருக்குது, பேங்க்கில் கடை வாங்கியிருக்க. அப்புறம் வந்து உங்களுடைய கிரெடிட்டார்ஸ் இருக்காங்க, சப்ளையர்ஸ், அவன் பணம் இருக்குது, அவங்க நம்பி தான் நீ கம்பெனி ஓட்டு வேணும் தைரியத்தில் கொடுத்துருக்கான். நீ ஏழா கூடமா எல்லாம் பண்ணிட்டு கம்பெனி மூட்டை அழிச்சிக்கோ, அவங்க அங்கே போவாங்க. 2வது சொத்து இல்லாத கடன் இருக்கிற கம்பெனி. சொத்து இல்லாமல் கடன் இருக்குன்னு அப்படின்னா, கடன் 20 கோடி, சொத்தை வித்தான்னா 10 கோடி. அப்போ 10 கோடி யாருங்க நம்ம கேப்பை இது பண்ணுறது? அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிக்கெல்லாம் ஹெவி பெனால்ட்டி. ஏன் அப்படின்னா, இதனால் பாதிக்கப்படுறவங்க லோன் கொடுத்த பேங்க்கோ இல்லை லோன் கொடுத்த தனியாரோ, உனக்கு சப்ளை பண்ண வெண்டாரோ, அடுத்தது ஜிஎஸ்டி ஆஃபீஸு, ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸு, இவங்களாம் அமௌண்ட் சப்ஸ்டான்ஷியலாக இருந்ததுன்னா உன் பெனால்ட்டி ஜாஸ்தி. இது டோன் ஓவர் இருக்குல்ல, பெய்ட் அப் கேபிட்டல், அதை பற்றி கவலை இல்லை. பெய்ட் அப் கேபிட்டல் பற்றி கவலை இல்லை. யாருடைய பணத்தை யார் ஹேண்டில் பண்ணுறது? நீ ஊரா மரத்தையே நீ வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஹேண்டில் பண்ணி வச்சுக்கோ, பெனால்ட்டி இல்லாமல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சில பேர் அப்படி பண்ணுவாங்க, அது உன் சாமர்த்தியம். அதனால் இப்போ வந்து யாருக்கு பாதிப்பு அதிகமோ அந்த பாதிப்புக்கு அதிகமான கம்பெனிக்கு உனக்கு பெனால்ட்டி ஜாஸ்தி அப்படின்னு பார்த்தா கவி குரூப் ஒன்றா இருக்குது. ஏன்னா நிறைய டிரான்சாக்ஷன் வச்சுருக்காங்க வெளியார் பார்ட்டியில், 10 சின்ன கம்பெனிலாம் இருக்குது. அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது பண்ணும்போது என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து சில கம்பெனிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பெனால்ட்டி பொலிஷன்லாம் போட்டோம்னா ஒரு கம்பெனி நிறையா கம்பெனி, ஒரு ஆடிட் கம்பெனி நிறையா கம்பெனி ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டாச்சுரி ஆடிட் இஸ் டிஃபரெண்ட், இது டிஃபரெண்ட். ஸ்டாச்சுரி ஆடிட்லாம் நம்ம வந்து ஏப்ரல் மார்ச் முடியலாம், ஏப்ரல் மே ஜூன் ஜூலை 4 மாதத்தில் முடிச்சிடணும். ஒரு 10 கோடி டிரான்சாக்ஷன்னா அது ஸ்டார்ட் ஃப்ரம் ஏப்ரல் ஆன்வர்ட்ஸ். அப்போ எவ்வளோ பண்ண முடியும்? அப்போ அந்த சமயத்தில் செக்ரட்டரி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனால் இதில் ஒரு ஸ்கோப் இருக்குது, நம்ம முயற்சி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்கேல் அப் டு
டேட்டா அனலிட்டிக்ஸ், அது அடுத்தது நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இதோட முடிச்சுக்கோம், மேற்கொண்டு அப்புறம் பார்ப்போம்.